அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மஞ்சள் பூசணி பம்கின் வச்சு தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இது நான் அதிகமாக செஞ்சதில்லை, நான் ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதில் போட்டிருக்கிற லைன்ஸ்லேயே நம்ம கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அந்த லைன்ஸ்லேயே நம்ம கத்தி வச்சு நல்லா ரிங் மாதிரி கட் பண்ணி எல்லாமே நம்ம பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அது உள்ளே இருக்கிற சீட்ஸு, அதோடைய தோல் எல்லாமே நம்ம சீவி எடுத்துக்கலாம். தோலும் நல்லா ஹார்டாக தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இல்லை. எல்லா தோலும் நம்ம சீவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு துருவுறது வச்சு நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். கிரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெருசு எதுவுமே இல்லை, சின்னதாக தான் இருந்துச்சு. கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சமாக இருந்தால் பாத்திரத்தில் அப்படியே வதக்கி போட்டுக்கலாம். இது நிறைய இருக்கிறதுனால நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படியோ இது 1 கிலோ போல் இருந்துச்சு. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சின ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி, இதெல்லாமே போட்டுட்டு நம்ம குக்கரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் வெந்துடுச்சு நல்லா. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான நட்ஸு என்னவோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, அதுக்கப்புறமா முந்திரி, பாதாம் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நெய்யில் வறுத்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம எல்லாமே வறுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸு உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பம்கின் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த நெய்லேயே சுருள நல்லா நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம வதக்க விடலாம். நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த 2 கப்பு அளவு எனக்கு 1/2 கிலோ வந்துச்சு சர்க்கரை. அது போட்டு நல்லா நம்ம இப்போ ட்ரை ஆக விட போகிறோம். அவ்வளோதான் இதில் வேலை. நல்லா சுருண்டு ட்ரை ஆகி வரணும். கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுருண்டு நல்லா கெட்டியாகி வரணும். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ட்ரை ஆக விடலாம். நல்லா அந்த தண்ணி, நம்ம போட்ட பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா சுக்காவாக வந்துட்ட பிறகு நம்ம லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிர்னி விதை நம்ம போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக நம்ம சர்வ் பண்ணுறோம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நம்மளுக்கு பம்கின் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.